நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கரூர் துயர சம்பவம் நிகழ்ந்து 2 வாரங்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் விஜய் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பது தொண்டர்களை சோர்வாக்கியிருக்கிறது. அரசியலில் வரும் நெருக்கடிகளை சமாளித்து முன்னின்று முகம் கொடுக்க வேண்டிய விஜய் இன்னும் வாய் திறக்காமல் இருப்பதும், விமர்சனங்களை எதிர்கொண்டு வீறு கொண்டு எழாமல் அமைதியின் முகமாக இருப்பதும் அரசியல் வாழ்க்கைக்கு எப்படி சரியாக இருக்கும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அநியாயத்தை தட்டி கேட்கும் ஆக்ஷன் ஹீரோவாக திரையில் மிரட்டிய விஜய் கரூர் துயர சம்பவத்தை எதிர்கொள்ள முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் போது அவருடைய ரசிகர்கள் கம் தொண்டர்களின் மனநிலைமை இப்படித்தான் இருந்திருக்கும். புரியுது, 5 பேர் தான் சார். இவங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அட்டாக் பண்ண சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்றீங்க. கரெக்டா? நீங்க தனியால் இல்லை சார், உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ராமர் கண்ணில் உதவுன மாதிரி என்னால் எதாவது செய்ய முடியும்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாங்க. அவங்களுக்கு தெரியாது, நீங்க பார்த்தா சைலண்ட், பாஞ்சா வயலண்ட். கடந்த 27ஆம் தேதி கரூரில் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விஜயை பார்க்க வந்தவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான நிலையில் அன்று இரவே சென்னைக்கு வந்த விஜய் கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகியும் இன்னும் எந்த பொது நிகழ்வுக்கும் வரவில்லை. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக பல கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கும் நிலையில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கும் விஜய் நீலாங்கரை டு பட்டினப்பாக்கம் வீட்டுக்குத்தான் மாறி மாறி பயணித்து வருகிறாரே தவிர இன்னும் எந்த பதிலோ விளக்கமோ கொடுக்கவில்லை. கரூர் துயர சம்பவத்தில் விஜயின் செயல்பாடுகள் அவரது தொண்டர்கள் படைக்கு பெருத்த ஏமாற்றம்தான். யாருக்காவது ஆபத்து என்றால் ஓடி ஓடி காப்பாற்றிய திரை நட்சத்திரம் கரூரில் மக்கள் சரிந்து மயங்கி விழும்போது அந்த இடத்தில் இல்லாமல் போனது தொடங்கி திரையில் பார்த்த விஜயின் எதிர்மாறான பிம்பத்தை தற்போது பார்த்து வருகின்றனர் தாவேக தொண்டர்கள். ஆம், சம்பவம் நிகழ்ந்து இத்தனை நாட்கள் ஆன பிறகும் கூட கரூருக்கு செல்வதில் விஜய் தரப்பு ஏற்படுத்தும் தாமதமே சினிமாவும் நிஜமும் வெவ்வேறு என்பது தாவேகாவினருக்கு நிதர்சனமாக புரிந்திருக்கும். எப்ப காப்பாத்த போறீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்க. நான் என்ன பண்ணணும்? என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? உங்களை நம்பி தானே சார் நாங்களாம் இருக்கோம். வெறும் 5 பேர் உங்களால அடிக்க முடியாதா? அதெல்லாம் சினிமா, பைத்தியக்காரத்தனமா உளறாத. நான் உளறேனா? அப்ப புல்லட்ட பல்லால கடிச்சது, ஹெலிகாப்டர் தாவி பிடிச்சதெல்லாம் அது நான் இல்ல, ஏன் டூப். அப்ப அவன் தான் ஒரிஜினல், நீங்க தான் டூப். சினிமால பண்ற ஃபைட்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாதியா? புதிதாக தொடங்கிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்கு கரூர் சம்பவம் பெரும் நெருக்கடிதான் என்றாலும் அந்த நெருக்கடியை சமாளிக்கும் வழிகளை கண்டறியாமல் கட்சியின் மொத்த அஸ்திவாரமும் சைலண்ட் மோடில் இருப்பது இன்னும் எத்தனை நாட்களுக்கு பயன் கொடுக்கும் என்பதும் கேள்வி. ஒரு தடவை முடிவு செய்துவிட்டால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் என வசனம் பேசிய விஜய் கரூர் விவகாரத்தில் என்ன முடிவெடுப்பது, எப்படி கையாள்வது என தெரியாமல் திணறி போய் வீட்டுக்குள் முடங்கி போயிருப்பது கட்சியினருக்கு வருத்தத்தை தான் கொடுத்திருக்க. சினிமாவில் மிஸ்டர் பஞ்சுவாலிட்டி என்று சொல்லும் அளவுக்கு இருந்த விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு குறித்த நேரத்திற்கு வராததுதான் கரூரில் இவ்வளவு பெரிய துயரத்திற்கு வழிவகுத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் நேரம் தவறியது இவ்வளவு பெரிய கெட்ட நேரத்தை கொடுத்திருக்கும் என எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். உண்மையிலேயே சினிமாவின் உச்சத்தை விட்டுவிட்டு கட்சி தொடங்கிய விஜய் தன்னை சுற்றி யார் யாரை வைத்துக் கொள்வது என்பதில் தவறிவிட்டார் என்பதே கரூர் விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகளை பார்க்கும் போது தோன்றுகிறது. விஜய்க்கு வலது இடதுகரமாக இருந்த புஸ்ஸி ஆனந்த் போலீஸ் வழக்குக்கு பயந்து தலைமறைவாக இருக்கும் நிலையில் புஸ்ஸி ஆனந்தின் தலைமறைவு விஜயையும் செயல்பட முடியாத அளவுக்கு முடக்கி வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். எல்லாவற்றையுமே புஸ்ஸி ஆனந்த் பார்த்துக் கொள்வார் என நம்பியிருந்த விஜய்க்கு கரூர் விவகாரம் கண்டிப்பாக பாடம் சொல்லி கொடுத்திருக்கும் என்றே எதிர்பார்க்கலாம். படத்திலும் சரி, ஆடியோ வெளியீட்டு விழாவிலும் சரி தன்னம்பிக்கையாக பேசும் விஜய் கரூர் துயர சம்பவத்தில் அடுத்த கட்ட முடிவை நோக்கி நகராமல் அதே இடத்தில் நிற்பது முரணாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கரூர் சம்பவத்தில் விஜயின் செயல்பாடுகளை வைத்து மட்டும் அவர் தரப்பை மதிப்பிட முடியாது என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையில் பல அவமானங்களை கடந்துதான் அசைக்க முடியாத நடிகர் பிம்பத்தை அடைந்தார் விஜய்.
அதே போல அரசியலிலும் கரடு முரடான பாதைகள் இருக்கும் என்பது விஜய்க்கு தெரிந்திருந்தும் கூட கரூர் விவகாரத்தில் அவரது அமைதி யோசிக்கவே வைக்கிறது. விஜய் நடத்திய 2 மாநாடுகளிலும் தொண்டர்கள் பாதுகாப்பிற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதே போல தொண்டர்கள் பாதுகாப்பை அலட்சியப்படுத்தும் எண்ணமும் விஜயிடம் இருந்தது இல்லை. விஜய் என்றைக்குமே தனது தொண்டர்களோ ரசிகர்களோ தன்னை போற்றி துதிபாட வேண்டும் என விரும்பியதும் கிடையாது. இது கடந்த சில ஆண்டுகளாக விஜய் நடத்திய கல்வி விருது விழாக்களை வைத்தேவும் புரிந்து கொள்ளலாம். விருது வாங்க வரும் மாணவ மாணவிகளை பெற்றோரை விஜய் உபசரிக்கும் விதம், அத்தனை மணி நேரம் கால் கடுக்க நின்று தனித்தனியாக சால்வை அணிவித்து வாழ்த்தும் விதமெல்லாம் விஜயின் பண்பை வெளிப்படுத்தும் வகையில்தான் இருந்தன. அரசியலில் தனிநபர் வழிபாடெல்லாம் நீண்ட காலத்திற்கு கை கொடுக்காது என்பது விஜய்க்கு தெரிந்திருந்தாலும் தன்னை பார்க்க வரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் காட்டிய அலட்சியம்தான் கரூர் துயரத்தை நேரிட வைத்து இவ்வளவு கரும்புள்ளிக்கும் காரணமாக மாறியிருக்கிறது. வாழ்க்கை ஒரு வட்டம் என அவர் பேசிய வசனத்தை அவர் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது என்பதுதான் வரலாறு. அந்த நெருக்கடி விஜயின் கட்சிக்கு ஆரம்பத்திலேயே வந்திருக்கிறது என்ற நிலையில் அதனை முன்னால் நின்று விஜய் சமாளிக்க வேண்டும் என்பதுதான் அவரது தொண்டர்களின் விருப்பமும் ஏக்கமும். ஒரு கை பார்த்தலாம். சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்ப மீண்டும் இதே ஊருக்கு நான் வரேன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.